ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணி அளவுல மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பொன்னவன் மன்னவன் அள்ளித்தரதுல வள்ளல் அப்படின்னு குரு பகவான ஜோதிட சாஸ்திரங்கள் கொண்டாடுது. குரு இருக்கின்ற இடம் பால், பார்க்கின்ற இடம் கோடி நன்மை பெறும் என்றும் கூறப்படுவது உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கும் அந்த ராசிக்கும் அதீதமான சுபிச்சத்தையும் வளங்களையும் வாரி வழங்கிடுவாரு. நவ கிரகங்கள்ல மிகவும் பெரிய கிரகமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். சூரியன் தன்னோட ஒளிய பிற கிரகங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அப்படி பெறுகின்ற ஒளியில குரு பகவான் அதீதமான அளவு பிரதிபலிக்கிறாரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வையில கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இருக்க போகுது. சரி, சுத்தி வளைச்சு பேசாம உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். பிஸ்னஸ் ஏற்றத்தாழ்வு என்ன கொடுக்குறோமோ அதை தான் திருப்பி தருவேன் அப்படிங்கிறது துலாம் ராசியோட குணம். சுகவாசியா இருக்கிறது மட்டும் இல்ல, சொந்தமா தொழில் பண்ற யோகத்தோட பிறந்தவங்க தான் துலாம் ராசிக்காரவங்க. ஏன்னா ரிஷபமும் துலாமும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததால சொந்தமா தொழில் செய்யறது இவங்களுக்கு சாதாரணமாகவே கைவந்த கலையான விஷயம். இவங்களுக்கு தொழில் செய்யறது மட்டும் இல்ல, யாரை எங்க எப்படி வைக்கணும், யாரை எப்படி அடிச்சா வலிக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம்தான். இவங்களுக்கு 3க்குரியவரும் 6க்குரியவருமான குரு பகவான் கெடுதல்களை செய்ய கடமைப்பட்டவர். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இது நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்ன கட்டாயம் நன்மைதான். இது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்து ஒரு வருஷமா உங்களுக்கு பல்வேறு நன்மைகளைத்தான் குரு பகவான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பயும் உங்களுக்கு அதீதமான நன்மைகளை அள்ளித்தர போறாரு குரு பகவான். 6க்குரியவர் 8ஆம் இடத்துல மறைகிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படுது. அப்படி மறைகிறவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தின் மீது பார்வை செய்ய போறாரு. உங்க ராசிக்கு ராஜயோகத்தை வழங்கக்கூடியவர்னா அது சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்கள் மீது விழுகுது. 12ஆம் இடத்தில் கேது பகவானும் 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இது எந்த அளவு நன்மை அப்படின்னா, உண்மையிலேயே யோகமான பலன்களை அள்ளி அனுபவிக்க போறது நீங்க தான். கன்னிராசி நீங்க மற்றும் தனுசு ராசியினர் அதீதமான நன்மைகளை இந்த காலகட்டத்தில் அடைய போறாங்க. துலாம் ராசியினருக்கு ஏன் இவ்வளவு நன்மைகள்னா, எல்லா கிரக நிலைகளும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதுக்கு ஆதரவு தர்ற நிலையில தான் இருக்கு. எதிரிகளால இனி தொல்லை இருக்காது, வளர்ச்சிக்கு குறை இருக்காது, பேசியே காரியம் சாதிக்கிற சூழ்நிலை, கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, கடன் கொடுத்தவங்களே உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு உங்களுக்கு இந்த காலகட்டம் அதீதமான நற்பலன்களை வழங்க போகுது. மறைமுகமான காரியங்கள் ஈடுபட்டு தனவரவை செய்வீங்க. புதுசா வீடு மாறுறது, இடம் மாறுறது, சொந்தமா வீடு வாங்குறது, நிலபுலம் வாங்குறதுன்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குது. குடும்பத்துல உங்க செல்வாக்கு உயரும், சொல்வாக்கும் உயரும். சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பேசியே இனி காரியம் சாதிப்பீங்க. உங்க துணையோட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறதால மன மகிழ்ச்சிக்கு இனி குறை இருக்காது. உங்க உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. மனசை நிம்மதியா வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று தாமதம் ஆகலாம். ஆனாலும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கைகூடும். வேலை தேடி அலைகிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையே இல்லைங்க, தாய்மாமன் கூட பிரச்சனை, கடன் தொல்லை வேற, என்ன செய்யறதுன்னே தெரியல, தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு துலாம் ராசிக்காரவங்க ஒரு சில பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலை மாறப்போகுது. தொழில்ல நல்லதொரு வளர்ச்சியும் ஏற்பட போகுது. குறிப்பா இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிசினஸ் பண்ணலாமா வேணாமா, வருமா வராதா,
உள்ளூர்ல வேலை பார்க்கலாமா வெளியூர்ல வேலை பார்க்கலாமா அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் கைகூடி வந்திருக்கு. உங்க ஜாதகத்தின் அடிப்படையை பொறுத்து நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். தாராளமா நீங்க ஜெயிப்பீங்க. எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு வராது. ஏன்னா சனி பகவான் கும்பத்துல ஆட்சியில இருக்கிறது 27 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அபூர்வமான விஷயம். அந்த காலகட்டத்துல அவர் அள்ளித்தர்ற மாதிரி வேற எப்பையும் அள்ளித்தர்றது கிடையாது. உங்க ராசியில உச்சமடைகிற சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியா வேற இருக்கிறதால நன்மைகளை ஓஹோன்னு அள்ளி தருவாரு. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இப்ப கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்னல்களை போக்கும். முன்னோர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது சகலவித ஏற்றத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கும். வெளிநாடு போக நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அது கிளிக் ஆகும். வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் சிறப்பா இருக்கும். வெளிநாட்டினர் மூலமா லாபத்தை அடைவீங்க. பணவரவுக்கு குறை இருக்காது. தாயின் மூலமா ஆதாயம் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கி தாய் நல்லதொரு உடல்நிலையை அடைவாங்க. மாமனார் கூட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குது. மாமனார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாரு. இளைய சகோதரர்கள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது சகல விதத்திலும் ஏற்றத்தை வழங்கும். அண்டை அயலாரோட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. எந்த விதத்திலும் யாருக்கும் சிக்கல்களை ஏற்படுத்தாம வாழ நினைக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மைகளை தாங்க வழங்க போகுது. மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தா நீங்க செய்யக்கூடாதது அப்படின்னா யாரையும் நம்பி ஜாமீன் தராதீங்க. அதுலயும் மென்மையான மனிதர்கள், ஆசிரியர்கள், வங்கியில வேலை பார்க்குறவங்க இவங்களை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. கோச்சார பலன்களும் உங்களுக்கு பிற கிரகங்களின் நகர்வுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க யார் கூடயும் தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ஒரு சிலர் உங்களை வம்பிழுக்கலாம், உங்களை தரக்குறைவா பேசலாம். ஆனா இது எல்லாம் உங்களை எதுவும் செய்யாது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சியில உங்க துலாம் ராசிக்கு 100க்கு 87% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சித்தர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.